வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு 8ஆம் வீட்டில் உச்சம். நல்லது தானே? நிச்சயமாக நல்லது. ஆனால் அது 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பெரிய வேலை வெளிநாட்டில் கிடைக்கணும், இல்லை வெளிநாட்டில் கிடச்சிருக்கு, இடமாற்றம், என்னுடைய நிலையில் உயர்வு, இதெல்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் இடமாற்றத்தை ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் நடக்காமல் போயிடும். அது இன்றியமையாததாக இருக்கும். அதே போல் குழந்தைகளுடைய வெல்ஃபேர் பிரமாதமாக இருக்கும். ஆனால் எகெயின் என் பக்கத்துலேயே என் குழந்தை இருந்து படிக்கும்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு கிடைக்கும், ஒரு ஐஐடியே கிடைக்கிறது. பூனேயில் இருக்க ஐஐடி அங்கே கிடச்சிதும்மா, ஏதோ ஒரு இடம் சொல்லுவான். ஸோ அங்கே போய் தான் அவன் படிக்கணும். அவன் என்னை சுற்றி என் காலை சுற்றிகிட்டே இருக்கணும், நான் அவனை பார்த்துட்டே இருக்கணும், அப்படியே படிக்கணும், தடைப்படுத்தக்கூடாது. ஸோ பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, சில உயர்வுகள் கண்டிப்பாக நிகழும். ஆனால் அதற்கு ஒரு விலை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அது என்ன அந்த விலை? ஒரு விருப்பு வெறுப்பற்ற நிலை, அதுதான் அதன் விலை. எல்லாம் என்னது 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 ஒன்றுது, எதுவும் ஒன்றுதல்ல. அவரவர்கள் முன்னேற்றம் அவரவர்கள் கையில். இந்த சந்தர்ப்பத்தில் பல விஷயங்கள் நிகழும். அப்படி நிகழ்வது மொத்தத்தில் நல்லது தான். ஆனால் அதை குறுகிய கண்ணோட்டத்தில் இல்லாமல் பரந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது தான் அவசியம். உங்களுடைய வேலை பளு சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி சொல்கிறோம். அந்த 4இல் இருக்கும் சனி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 4இல் இருக்கும் சனியை குரு பார்த்தார். அப்போ என்ன, உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வோ, ஒரு நல்ல அப்ரிசியேஷனோ, நல்ல இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். அப்படி வர்றதுனால கொஞ்சம் ஹெக்டிக் ஷெட்யூல். 9இல் சுக்கிரன். 9இல் சுக்கிரன் எவ்வளோ சிறப்பு தெரியுமா? தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். பல க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் பெருகும். மனதில் நிறையா ஒரு சந்தோஷமும் ஒரு நல்ல குடும்ப சூழலும் உங்களுக்கு அமையும். இதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரங்களில் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவார். உஷ்ணாதிக்க நோய்கள், கவனமாக இருங்க. உடல் நலத்தையும் கவனமாக பார்க்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகள், தொல்லை தருபவர்கள் இருந்தால் உங்கள் பாதையை விட்டு அவர்கள் விலகுவது என்பது உறுதியான ஒரு விஷயம். தன வருவாய் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வசதி வாய்ப்புகள் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது நடக்கலை, இப்போ அது கிடைக்கும், நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல காலம். ஆனால் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். உங்கள் முயற்சி அவசியம். முயற்சியினால் மிகப்பெரிய விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறுவீர்கள். இப்படி ஒரு தன்மையை சொல்வதால் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. ஆனால் உங்கள் முயற்சியால் அது நிகழும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1
gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.